நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் இதனால் பார்த்தீங்கன்னா, என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம, எல்லாரும் எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் என்கிட்ட நேர்ல கேட்டிருந்தாங்க. ஸ்டூடண்ட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த விஷயத்த கேட்டிருந்தாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். இதில சேனல் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸியான விஷயம் தாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தனியா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து வச்சிருக்கேன். அத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைட்ல ப்ளே பண்றேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். அது மட்டும் இல்லாம, இதில ஒய்டி ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா, நான் அதோட ஜாயின்ட்டா பார்த்தீங்கன்னா, அதாவது கன்டினியூட்டியா எடுத்து போட்டிருக்கேன். ஸோ, இதோட எல்லாமே உங்களுக்கு வந்துரும். ஒரு தெளிவான வீடியோவா பார்த்தீங்கன்னா, நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்க மறக்காம எம்ஆர் மாஸ்டர் மைண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேரும். இந்த வீடியோ நான் போடுறதுக்கான காரணம், நான் மட்டும் பலனடைஞ்சா பத்தாது. ஸோ இந்த வீடியோவ பார்க்குறவங்களும் ஒரு கிரியேட்டரா ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக மட்டும் தான் இந்த வீடியோவ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ மத்தபடி இதில வேற எந்த ஒரு நோக்கமும் இல்ல. ஸோ இந்த வீடியோவ பார்க்கலாம் வாங்க. யூடியூப் சேனல் தொடங்குறதுக்கு ஃபஸ்ட்டு நான் யூடியூப்குள்ளே போய்க்கிறேன். இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் நான் இப்போ போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எம்ஆர் மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கிறது நம்மளோட சேனல். ஸோ நம்மளோட சேனலை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்விட்ச் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அதில் ப்ளஸ் மார்க் இருக்கும். அது கொடுத்ததுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா சர்ச் ஆகி லோட் ஆகும். ஸோ உங்களுக்கே தெரியுதுல்ல. இப்போ அது செக்கிங் ஆனதுக்கப்புறம் இப்போ நார்மலாக நம்ம ஜிமெயில் ஐடியை கொடுக்கணும். இது நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஃபோன் வாங்கினோனையுமே மெயில் ஐடி எல்லாம் கொடுப்பீங்கள்ல. ஸோ அதே பர்பஸ் தான். ஸோ ஃபோன் வாங்கினோனையுமே நீங்கள் கொடுக்குறப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கொடுப்பீங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வேணும் விளாக் அப்படிங்கிற ஒரு சேனலை நான் க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் டைப் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணும்போது மிஸ்டேக் ஆனது. ஸோ வேணும் விளாக்ங்கிறது நான் ஒட்டுக்கா அடிச்சுட்டேன், மேலேயே அடிச்சுட்டேன். அப்படி இல்லை அப்படின்னா வேணும்னு அடிச்சுட்டு கீழே லாஸ்ட் நேமில் பிளாக் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஒன்று தான். ஸோ நான் வேணும் விளாக் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் ரேண்டமாக நான் பார்த்தீங்கன்னா டேட்டா பத்தை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கிறேன். உங்களோட டேட்டா பத் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் கீழே ஜெண்டர் கேட்கும். மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத ஃபில்லப் பண்ணிக்கோங்க. ஃபில்லப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த இமெயிலுக்கு பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த மெயில் ஐடி வேணுமோ அதை கொடுத்துக்குங்க. நான் வேணும் பிளாக் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. ஸோ நீங்கள் பாஸ்வேர்டு நான் உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டுங்கிறத ஷோ பண்ணல. நான் ஷோ பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா கிளிக்கில் இருந்ததை அன்கிளிக் பண்ணி விட்டு நான் பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டேன். பாஸ்வேர்டு செட் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி தான் நெக்ஸ்ட் கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் எகிர் கொடுத்து நீங்கள் உள்ளே போக வேண்டியதான். நீங்கள் உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச்சிங் வரும். இதே மாதிரி கூகுள் சர்ச் பேஸ் வரும். நான் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே எடுத்து போட்டுச்சு. ஐ மீன் இது எதனால் இப்படி வந்துச்சுன்னு எனக்கு ரீசெண்டாக தெரில. பட் இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ ஏன்னா என்னோடய மெயின் அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் கூட்டிகிட்டு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஓப்பன் பண்ண வேணும் விளாக் அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வரதுக்கு டச் பண்ணோம். பட் ஃபோன் லைட்டாக ஹேங் ஆகி வெளியே தூக்கி போடுச்சு. ஸோ பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம மறுபடியும் யூடியூப்புக்குள்ளே வந்துட்டோம். யூடியூப்புக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா வேணும் விளாக் அப்படிங்கிற அந்த பேஜுக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி சேனல் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா, ஸோ கிரியேட் ஏ சேனல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அந்த கிரியேட் ஏ சேனலை கொடுத்துட்டு இப்போது அதில் பிக்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பிக்சரை டச் பண்ண உடனே உங்களுக்கு நிறைய காமிக்கும். ஸோ இதில் ரேண்டமாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிக்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் நிறையா இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த பிக்சர் வேணுமோ, அதாவது இப்போ நான் எனக்கு தேவையான பிக்சர் என்னோடய ஃபோட்டோ. ஸோ என்னோடய ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா நான் இங்கே பிக்சராக செட் பண்ணி வைக்கிறேன். ஸோ நான் செட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிரியேட்டர் சேனல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நான் கீழே இருக்கிறத டச் பண்ண உடனே என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ என்னோடய சேனல் கிரியேட் ஆயிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நம்ம சேனல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக இதுக்கு ஒய்டி ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணோம். இப்போ நான் ப்ளே ஸ்டோரில் ஒய்டி ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
ஆப்பை வந்து இப்போ நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நான் வந்து அதை அப்டேட் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்லோட் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணோடனே ஃப்ரண்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஓப்பனிங் டேஷ்போர்டில் இப்படி தான் இருக்கும். ஸோ நான் ஒரு 4.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுதான் இதில் வந்து ஷோ ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா நான் டச் பண்ணி காட்டுறேன். அதில் எப்படி இருக்கும் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிவிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த பேஜுக்குள்ளே போய்க்கிறேன். ஓப்பன் பண்ணி உள்ளே போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ தூரம் வந்து பார்த்துருக்காங்க, அதாவது வீடியோக்குள்ளே பார்க்காம எத்தனை பேர்த்துக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் ஷோ இன் ஃபீடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோ இன் ஃபீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பப்ளிஷ் ஆகி எத்தனை பேர் பக்கமாக பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தான். அவங்க முன்னாடி எத்தனை பேர்த்துக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்படின்னா 1160 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்ட் நமக்கு வந்து காமிக்குது. ஸோ அதுதான் அது. மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிறது வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸே எத்தனை பேர் வந்து பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் தள்ளி விட்ருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்திருக்கும். சேனல் பேஜ்லேருந்து எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, யூடியூப்பில் எத்தனை பேர் சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க, ஷார்ட்ஸ் ஃபீல்டில் எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக காமிக்கும். ஸோ போக போக இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ண எல்லாமே நீங்கள் கற்றுக்குவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கீழே, அதாவது கீழே இருக்கிறது வந்து இப்போ யூடியூப் சர்ச் டேர்ம்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த விஷயங்களை இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டென்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து அதிகமாக போகலாம் அப்படிங்கிறதான் வந்து யூடியூப் நமக்கு வந்து சஜஷன் பண்ணுது. அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் போயிருக்கு, ஆவரேஜ் டியூரேஷன் டைம் எவ்வளோ, வியூ டியூரேஷன் டைம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எவ்வளோ ஆடியன்ஸ் வந்து புதுசாக வந்தவங்க பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஸோ எவ்வளோ சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேஷ்போர்டில் பார்த்தது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட். இந்த கண்டென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தி வீடியோ நம்ம எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இதிலேயே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து எத்தனை வீடியோ போட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எப்படி எவ்வளோ போயிருக்கு என்ன ஏதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அனலைஸு. ஸோ நீங்கள் 28 நாளில் உங்களுக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் போயிருக்கு, எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அதே மாதிரி டாப் கண்டென்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் இப்போ இவ்வளோ வீடியோ போடுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ எந்த அளவுக்கு வைரல் ஆகிட்டுருக்கு, எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ரியல் டைமில் இப்போது எது கரண்ட்டில் வந்து டாப் பீக்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் போட்டிருந்த வீடியோ அந்த அர்ஜுன் அப்படிங்கிற ஆதவன் அர்ஜுன்ங்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வைரலாக போயிட்டுருக்கு. ஐ மீன் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அது ரியல் டைமில் வந்து பீக்காக காமிக்குது. ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு வந்த கமெண்ட்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, அது இல்லாமல் ரிட்டர்னிங் வியூவர்ஸ், அதாவது உங்கள் வீடியோவை பார்த்தவங்கள எத்தனை தடவை திரும்ப வந்து பார்த்துருக்காங்க, அதாவது நியூ வியூவர்ஸ் அவங்க எத்தனை பேர் வந்து பார்த்துருக்காங்க, அதே மாதிரி எவ்வளோ கமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு, 28 நாளில் எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அதே மாதிரி என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே முக்கியமான ஒன்று இந்த ஏர்னிங்ஸில் தான் இருக்க போகுது. ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக யூடியூப் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம எப்படி சம்பாதிக்க முடியும், எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் இது. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் கொடுத்துருப்பாங்க. அதாவது நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் இருக்கிறதே காமிக்கிறேன். ஸோ இதுதான் மெயின் நமக்கு. இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போது 365 நாளில் நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர், அது மட்டும் இல்லாமல் 365 நாளுக்குள்ள நீங்கள் ஒரு 4000 வாட்ச் ஹவர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்காக கம்ப்ளீட் பண்ணணும். அது இல்லாமல் நீங்கள் 90 நாளுக்குள்ள ஒரு 10 மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வியூஸ் வந்து போயிருக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க். நீங்கள் அது பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இதில் நார்மலாக சொல்லணும்னா மானிஸ்டேஷன் சொல்லுவாங்க. எனக்கு அது சரியாக வந்து பார்த்தீங்கன்னா உச்சரிக்க வரல. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் யூடியூப்புக்கு எலிஜிபிலிட்டி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக
அது ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்பும். ஸோ அந்த ரெக்வெஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ நான் ஆல்ரெடி அதுக்கு வந்து முன்னாடியே அப்ளை பண்ணிட்டேன் தெரியாத்தனமா. பட் நான் வந்து பண்ண தப்ப நீங்க யாரும் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த யூடியூப் ஸ்டுடியோவுல வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ யூடியூப் ஸ்டுடியோ பொறுத்தவரைக்கும், நீங்க ஒரு வீடியோ போடுறீங்கன்னா, எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எவ்வளோ லைக்ஸ் போயிருக்கு, எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க மோஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இத யூஸ் பண்ண கத்துக்குவீங்க.